ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, வெஜ்ஜை வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணலாமா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி, இரிட்டேஷன் ஆனாலும் சரி, ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணுன்னு சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் உண்மையாக சொன்னால் இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஸோ உங்களோட வெஜ்ஜைனாவை ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணவே கூடாது. இன்கேஸ் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா, நம்ம நார்மலாகவே வெஜ்ஜைனாக்கு ஒரு குட் பேக்டீரியாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணது மூலமாக அந்த பேக்டீரியாஸ் எல்லாமே போயிட்டு, ஸோ உங்களோட நார்மல் பிஹெச் லெவல் வந்து ஆல்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்போ வெஜ்ஜைனால பிஹெச் லெவல் ஆல்டர் ஆகுதோ, ஸோ அங்கே இன்ஃபெக்ஷன்ஸோ இரிட்டேஷன்ஸோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வெஜ்ஜைனாக்கு வந்து நேச்சுரலாக ஒரு மாய்ஸ்சர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணது மூலமாக அந்த மாய்ஸ்சர் எல்லாமே போக போக ஸோ பர்னிங் சென்சேஷன், இரிட்டேஷன், அந்த டிஷ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மியூக்கஸ் மெம்பரேன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மெம்பரேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆகிட்டு, ஸோ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸோ இந்த ஏரியா வந்து சென்சிட்டிவ் ஆகிறது